தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம ஜார்ஜ் எலியட் எழுதின மிடில் மார்ச். ஸோ இதுதான் இருக்கிறதுலே லிட்ரேச்சர்லேயே ரொம்ப பெரிய டாபிக். ப்ளஸ் வந்து இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க, வதன்னு வருவாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இந்த மிடில் மார்ச் வந்து போடுறதுக்கு. ப்ளஸ் வந்து எனக்கும் கொஞ்சம் வேலை இருந்தனால போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஜார்ஜ் எலியட் எழுதின அந்த மிடில் மார்ச்சை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜார்ஜ் எலியட்டோட இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஜார்ஜ் எலியட் அப்படின்றவங்க வந்து ஒரு ஃபீமேல் அப்படின்றது சத்தியமாக எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இதில் நான் போய் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் டிஎஸ் எலியட் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஜார்ஜ் எலியட்ன்றப்போ ஓகே இது வந்து ஒரு மேல் ஆத்தராக இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க வந்து ஃபீமேல் ஆத்தர். நீங்கள் கேட்கலாம், என்னடா இவ்வளோ படிச்சுட்டு நீ வந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம் சத்தியமாக இதில் வந்து மறைச்சி நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. தெரியாதவங்க கற்றுக்கலாமே. இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன் ஜார்ஜ் எலியட் அப்படின்றவங்க ஒரு ஃபீமேல்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் நினச்சிக்கிறேன். நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. ஓகே, உங்களில் சில பேரும் நினச்சிருப்பீங்க ஜார்ஜ் எலியட் வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்க வந்து ஃபீமேல் ஆத்தர். ஓகே, வாங்க நம்ம நிறைய பேச வரும்போல நம்ம அந்த ஸ்டோரிக்கு போயிடலாம். ஓகே, மேரி ஆன் ஈவன்ஸ் 22 நவம்பர் 1819 இவங்க வந்து எப்போ பிறக்கிறாங்க? அதாவது மேரி ஆன் ஈவன்ஸுன்றது வேறு யாரும் இல்லை, ஜார்ஜ் எலியட் தான். ஸோ மேரி ஆன் ஈவன்ஸ் தான் ஒரிஜினல் நேம். அவங்களோட பெண் நேம் தான் ஜார்ஜ் எலியட். ஸோ எப்போ பிறக்கிறாங்கன்னா 22 நவம்பர் 1819 வந்து பிறக்கிறாங்க. எப்போ இறக்குறாங்கன்னா 22 டிசம்பர் 1880 வந்து இறக்குறாங்க. இவங்களோட ஆல்டர்னேட்டிவ்லி இவங்களோட நேம் வந்து மேரி ஆனி ஆர் மேரியன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்களோட பெண் நேம் நான் சொல்லிட்டேன், ஜார்ஜ் எலியட். இவங்க வந்து ஒரு நாவலிஸ்ட், போயட், ஜேர்னல். ஷீ ரோட் 7 நாவல்ஸ். இவங்க வந்து 7 நாவல்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இது தயவு செஞ்சு இந்த நாவலோட நேமும் இந்த இயரும் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நெட் எக்ஸாம் நான் வந்து முந்தானே எழுதுனதில் ஸோ இவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா மெயினாக இந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டர், அதாவது ஒரு ஆர்டர் வைஸ் இந்த போயமாக இருக்கட்டும், ப்ரோஸாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து இயர் தெரிஞ்சால் தான் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ இயர் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து நாவலோட நேமும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம அட்டன் பண்ண முடியும். நிறைய கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டரை வந்து இந்த எந்தெந்த நாவல் எந்தெந்த இயர் வைஸ் வந்து அவங்க வந்து எப்படி பப்ளிஷ் ஆச்சு அதை வந்து ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இயர்ஸை. ஓகே, ஆடம் பிடி 1859 பப்ளிஷ் ஆகிருக்கு. த மில் ஆன் த ஃப்ளோர்ஸ் 1860, சைலஸ் மேனர் 1861, ரொமலோ 1862 to 63, ஃபிலிக்ஸ் ஹால்ட் த ரெடிக்கல் வந்து 1866, மிடில் மார்ச் இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1871 to 1872 இந்த ரெண்டு வருஷமும் சேர்த்து வந்து பப்ளிஷ் ஆச்சு. டேனியல் டெரோண்டா 1876, most of which are set in provincial England and known for the realism and psychological insight. அதாவது மேக்ஸிமம் வந்து ஜார்ஜ் எலியட்டோட அந்த ஒர்க்ஸ் எல்லாமே ரியலிசம் ப்ளஸ் வந்து சைக்காலஜிக்கல் இன்சைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து மேரி ஆன் ஈவன்ஸ். இவங்க வந்து 22 நவம்பர் 1919 பிறந்துட்டு அந்த இடம் எங்கே பிறக்கிறாங்கன்னா லன்ஈட்டன், வார்விக்ஷயர், இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டமில் வந்து பிறக்கிறாங்க. இறக்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா 22 டிசம்பர் 1880 அவங்க லண்டன், இங்கிலாண்டில். இவங்களோட ரெஸ்டிங் பிளேஸ் வந்து ஹைகேட் செமெண்ட்ரி ஈஸ்ட், ஹைகேட், லண்டன், யூகே. இவங்களோட பென் நேம் வந்து ஜார்ஜ் எலியட். இவங்க வந்து ஆக்குபேஷன் வந்து நாவலிஸ்ட், போயட், ஜேர்னலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர். இவங்களோட பீரியட் வந்து விக்டோரியன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விக்டோரியன் போயட் தான் நம்ம ஜார்ஜ் எலியட். இவங்களுக்கு நோட்டபிள் ஒர்க் வந்து மில் ஆன் த ஃப்ளோர்ஸ் 1860, சைலஸ் மேனர் 1861, ரொமெல்லா 1862-63, மிடில் மார்ச் 1871 to 72, டேனியல் டெரோண்டா 1876. இவங்களோட ஸ்பவுஸ் வந்து ஜான் கிராஸ். இவங்களோட பார்ட்னர் வந்து ஜார்ஜ் ஹென்ரி லீவ்ஸ். இவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து கிறிஸ்டோபர் ஓசம், சன் ஆஃப் ஏர்ல் ஓஸ்னம், ராபர்ட் ஈவன்ஸ் ஃபாதர், கிறிஸ்டினா பேசம் வந்து மதர். ஓகே, இப்போ நம்ம கதைக்கு போயிடலாம். இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மிடில் மார்ச்சோட இன்ட்ரடக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கேரக்டர் பார்க்க போகிறோம். வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். மிஸ்டர் பேம்பிரிட்ஜ் தான் இந்த மிடில் மார்ச்சோட ஹவுஸ் டீலர். இவர் வந்து
மிடில் மார்ச் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக ஹார்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருப்பாரு. இவரோட கேரக்டர் வந்து நம்ம கதையில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டொரத்தியா ப்ரூக். இவங்க வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டட் ஃபெல்லோ. இவங்க வந்து ஒரு ஹானஸ்ட் உமன். இவங்க வந்து அவங்க வேர்ல்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஈஸியாக சாக்ரிஃபைஸ் பண்ணி கற்றுக்குருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்த்தர் ப்ரூக். இவங்க வந்து யாருன்னா டொரத்தியா அண்ட் சிசிலியாவோட பேச்சுலர் அங்கிள். இவங்க வந்து ஒரு அவங்களோட ஒப்பீனியனில் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த டிப்டான் கார்னேஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிலியா ப்ரூக் வந்து டொரத்தியோட சிஸ்டர். இவங்க வந்து யாரை மேரேஜ் பண்ணுவாங்கன்னா சர் ஜேம்ஸ் சேட்டம் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. நிக்கோலஸ் புல்ஸ்ட்ரோட். இவங்க வந்து ஒரு வெல்த்தி மிடில் மார்ச் பேங்கர். இவங்க வந்து யாரை மேரேஜ் பண்ணுவாங்கன்னா வால்டர் வின்சி சிஸ்டரை. நெக்ஸ்ட் வந்து ஹாரியட் புல்ஸ்ட்ரோட். இவங்க வந்து ஒரு வால்டர் வின்சியோட சிஸ்டர். இவங்க வந்து ஒரு கைண்ட் ஹானஸ்ட் ஒரு ரிலீஜியஸ் உமன். என்னதான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து தப்பாக இது பிஹேவ் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து எப்பவுமே அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எலெனர் காட்வாலடர். இவங்க வந்து ஒய்ஃப் ஆஃப் ரெக்டர். எங்கே இருக்காங்கன்னா டிப்டான் கார்னேஜில். அந்த ஹம்ப்ரி காட்வாலர் இவங்க தான் வந்து ரெக்டர். யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எலெனர் காட்வாலரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எட்வர்ட் கேஷுபன் வந்து லார்ஜ் எஸ்டேட் வந்து ஓனாக வச்சுருக்காரு. எங்கன்னா லோவிக், அதோட பேர் வந்து லோவிக். இவங்க வந்து ஒரு கிளர்ஜி மேன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஜேம்ஸ் சேட்டம் வந்து ஒரு என்னதான் டொரத்தியா வந்து இது பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க வந்து யாரை மேரேஜ் பண்ணுவாங்கன்னா கேஷுபனை தான் மேரேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து யாரை மேரேஜ் பண்ணுவாங்கன்னா அவங்க சிஸ்டர் வந்து மேரேஜ் பண்ணிடுவாங்க. மிஸ்டர் டேக்லி. இது வந்து ப்ரூக்கோட எம்ப்ளாயிஸ் டெனன்ட். கேம்டன் ஃபேர் பிரதர். இவர் வந்து ஒரு விக்கார் அந்த மிடில் மார்ச்சில். மிஸ்ஸஸ் ஃபேர் பிரதர். இவங்க வந்து ஒரு கேம்டன் ஃபேர் பிரதர்ஸோட விடோ மதர். வின்ஃபயர்ட் ஃபேர் பிரதர். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கேம்டன் ஃபேர் பிரதரோட அன்மேரிட் சிஸ்டர். பீட்டர் ஃபாதர்ஸ்டோன் வந்து ஒரு வெல்த்தி ஒரு மேனிப்புலேட்டிவ் ஓல்ட் விடோவர். கெலப் காத் வந்து ஒரு புவர் பிஸ்னஸ் மேன். சூசன் காத் வந்து ஒரு கெலப் ஜைண்ட் ஒய்ஃப். ஷீ இஸ் அ ஃபார்மர் ஸ்கூல் டீச்சர். அவங்க வந்து ஒரு ஃபார்மர் ஸ்கூல் டீச்சர். மேரி காத் வந்து டாட்டர் ஆஃப் கெலப் அண்ட் சூசன் காத். இவங்க வந்து யாரை லவ் பண்ணுவாங்கன்னா ஃப்ரெட்டை வந்து லவ் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. மேரேஜுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவாங்க. வில் லாடிஸ்லா வந்து ஒரு கிராண்ட்சன் ஆஃப் காசபன்ஸ் டிஸ்இன்ஹெரிட்டட் ஆண்ட். புல்ஸ்ட்ரோட் ட்ரைஸ் டு கிவ் ஹிம் மணி. அவங்க வந்து இவங்க வந்து டெர்டியஸ் லிஜிடேட் இஸ் ஆர்ஃபன் சன் ஆஃப் மிலிட்ரி மேன். சார் காட்வின் லிகேட் வந்து டெர்டியஸ் லிஜேட்டோட அங்கிள். கேப்டன் லிகேட் வந்து ஒரு டெர்டியஸ் லிகேட்டோட ஃபாபிஸ் கசின். நோ மேன் வந்து ஒரு லேடிஸ் லாஸ் பெயிண்டர் ஃப்ரெண்ட் இன் ரோம். மிஸ் நோபல் வந்து மிஸ்ஸஸ் ஃபேர் பிரதர்ஸோட சிஸ்டர். நெட் பிளைம்டேல் வந்து கோர்ட் ரொசமண்ட். ஆனால் பட் வந்து இவங்க வந்து ரிஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. ஜான் ரஃபெல்ஸ் இஸ் அன் ஓல்டு பிஸ்னஸ் பார்ட்னர் ஆஃப் பிளட்ஸ்டோன். ஜோஷுவா ரிக் ஃபெதர்ஸ்டோன். இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் ஃபெதர்ஸ்டோன் இல்லிஜிட்டிமேட் சன். போர்த்ராப் ட்ரம்டன் வந்து ஆக்டினர். இவங்க வந்து மிடில் மார்ச்சில். வால்டர் டைக்கிள் இஸ் அன் evangelate Protestant minister. Blomstone and supporter of his wins the election of captaincy in new hospital. Rosamund Vinci வந்து daughter of Walter and Lucy Vinci. Fried Vinci வந்து oldest son of Walter and Lucy Vinci. Walter Vinci வந்து modestly well off business in manufacturing. Lucy Vinci வந்து Walter Vinciயோட ஒய்ஃப். மிஸ்டர் ரெஞ்ச் வந்து மிடில் மார்ச்சோட டாக்டர். ஓகே, இப்போ கேரக்டர் வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டேன். அவ்வளோ ஷார்ட்டாக சொன்னேன்னா இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து சொன்னாலும் டைம் ஆயிரும் ப்ளஸ் டயர்ட் ஆயிடுவீங்க.
ஸோ இந்த கேரக்டர்லாம் நம்ம கதையில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கேரக்டர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்தது காரணம், சப்போஸ் எதுவுமே தெரிலனா கூட பாஸ் பண்ணி அவங்க கனெக்ஷன் சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ நான் கதையில் வந்து அதை சொல்ல போகிறேன் வாங்க. மிடில் மார்ச் வந்து ஒரு ஹைலி அன்யூஷுவல் நாவல்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய கிரிட்டிக்கலான திங்கிங் ப்ளஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ப்ளஸ் வந்து நம்ம ஆர்டினரி லைஃப்பை தான் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து விக்டோரியன் நாவலே ஒரு அன்யூஷுவல் நாவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 35 கேரக்டர்ஸ் இருக்குது. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், இதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 35 கேரக்டர்ஸை வந்து சூப்பராக இன்க்ளூட் பண்ணி மேனேஜ் பண்ணி ஒரு ஆர்டினரி லைஃப்குள்ளே எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹாலிவுட் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலனோட மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முடிச்சு போட்டிருப்பாங்க, ஒன்றுமே புரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக டெனட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு முன்னாடி இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லர் எல்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஜார்ஜ் எலியட்டோட நாவலும் அப்படி இருக்கும். நிறைய கேரக்டர் வந்து மிக்ஸ்டு திங்காக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து டிப்ரெஸிங் டோன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து அன்ஹாப்பினஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சயின்டிஃபிக் அல்யூஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு உமன் ரைட்டர் வந்து இப்படி தான் எழுதணும், இப்படி தான் இருக்கணுன்றது இல்லை, கிடையவே கிடையாது, இப்படியும் எழுதலாம்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு டோனை வந்து விக்டோரியன் எராவில் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜார்ஜ் எலியட் வந்து எப்பயுமே வந்து ஒரு சில்லி உமன் நாவலிஸ்ட்டை வந்து எப்பவுமே ஹேட் பண்ணக்கூடிய ஒரு நாவலிஸ்ட் விக்டோரியன் எராவில். இவங்களோட ரைட்டர்ஸ் எல்லாருமே ஜென்ரலி வந்து ஸ்டீரியோடைபிக்கல் ஃபேண்டசிஸ் தான் எழுதுவாங்க. ஒரு கன்வென்ஷனல் ரொமான்ஸ் ஃபிக்ஷன் இருக்கும். ஆனால் இவங்களோட நாவல் அதை வந்து எலியட் வந்து லைக் பண்ணவே மாட்டாங்க, டிஸ்லைக் தான் பண்ணுவாங்க. இவங்களோட நாவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஆர்டினரியாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் புரியணுன்ற விஷயத்தில் தெளிவாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கன்றத சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் வந்து சூப்பராக சொல்லியிருப்பார். ரோசமண்ட் அட் லிட்கேட்டு, அப்புறம் ரொமான்ஸ்க்கு வந்து ஒரு கன்வென்ஷனல் ரொமான்ஸ் இல்லாமல் அந்த ஃபார்ம் வந்து கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பார் ரோசமண்ட்க்கும் லிட்கேட்க்கும். நெக்ஸ்ட்டு வந்து எலிட் வந்து இந்த மிடில் மார்ச் வந்து பயங்கரமான ஒரு கிரிட்டிசைஸ் வந்து நிறைய சந்திச்சிருக்கு. டிப்ரெஸிங்கான உமன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஹாப்பி என்டிங் வந்து ஏன் கொடுக்கல அப்படின்றதும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இது எல்லாமே இல் அட்வைஸாக தான் எடுத்துக்கிட்டாரு. இது வந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எல்டர்லி ஹஸ்பண்டோட ஹார்ட் அட்டாக், ஒரு யங் பொண்ணு மேரேஜ் பண்ணி இறந்ததாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து லிட்கேட் அண்ட் ரோசமண்ட் வந்து ஒரு யங் மேரிட் கப்பிள் வந்து எப்படி இருக்காங்கன்ற காமிச்ச விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து தெளிவாக சொல்லியிருப்பார் இந்த நாவலில். நெக்ஸ்ட்டு வந்து இது 2 மேஜர் சாய்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன் மேரேஜ் வந்து ஒகேஷன், போத் சாய்ஸ் வெரி சீரியஸ்லி, ரொம்ப சீரியஸாக போகும், ஷார்ட்டாக இருக்கும். ரொமான்டிக் கவுட்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ட்ரபிள், அந்த 2 கப்பலுக்குள்ளே ட்ரபிள் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 2 பேருமே ஒரு லூஸ் மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இந்த உலகத்தில். ஒரு 2 கேரக்டர் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணார் அப்படின்னா, இந்த 2 கேரக்டர் வந்து யாருன்னே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா அப்பாவை சொல்லலாம். ஒரு சில பேர்லாம் யாருன்னே தெரியாது, அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் தன்னைக்கு தான் மூஞ்சியை கூட பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அம்மா அப்பா காலம், நம்ம தாத்தா பாட்டி காலம்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் எவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ப்ளஸ் அதை தான் இந்த நிறைய கேரக்டர், இந்த 35 கேரக்டரில் வர மேரிட் கப்புள், அன்மேரிட், மேரிட் பண்ணிவிட்டு இன்னொரு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணுற அந்த கேங்கு, இது எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரே விஷயம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வந்திருப்பாங்க. இதில் வந்து அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அவரோட அந்த ஃப்ரெட் அப்படின்ற கேரக்டரோட அன்ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்குபேஷனாக இருக்கட்டும், டொரத்தி அண்ட் கேஷுபனோட ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கண்ட்ரோலபுளாக வச்சுருப்பார். ப்ளஸ் வந்து இந்த மேரேஜ் பிட்வீன் லிட்கேட் அண்ட் ரோசமண்ட், இதில் வர அந்த பிரச்சனையை வந்து சூப்பராக வந்து சொல்லியிருப்பார். இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கான்சிக்வன்சஸ் வந்து ராங் சாய்ஸ் எடுத்திருக்கீங்க, நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அதை வந்து அவாய்ட் பண்ணார். டீட்டெயில்ஸ் அட் கிரேட் அண்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் கன்ஃபைனிங் உமன் டு பி டொமஸ்டிக் ஸ்பியர். ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து சோசியல் ரெஃபார்ம் வந்து இருக்கணும், இது வந்து ரியலைஸ் பண்ணவே படக்கூடாது. இது வந்து ஒரு சில கேரக்டர் வந்து ஹாப்பி என்டிங்கில் வந்து முடிச்சிருப்பார், நிறைய கேரக்டர் வந்து அன்ஹாப்பினஸில் தான் முடிச்சிருக்கோம். இதில் வந்து
மெயின் ரீசன் ஏன் மேக்ஸிமம் வந்து அன்ஹாப்பியாக நம்ம ஜார்ஜ் எலியட் வந்து முடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏன் முடிக்கிறாங்கன்னா, இவங்களோட லைஃப்பில் இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக அவங்கள டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க லைஃப்லேயும் அந்த ஹாப்பினஸ் இல்லை, அவங்களோட ஹஸ்பண்ட் லைஃப்லேயும் ஹாப்பினஸ் இல்லை. ஸோ அதை வந்து அது வந்து பயங்கரமாக அவங்க மனசில் ஒரு பசுமரத்தாணி போல் பதிஞ்சு எழுதின இந்த மிடில் மார்ச் தான். ஸோ கேரக்டர் எல்லாமே கன்வென்ஷியலாக இருக்கட்டும், ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்கோர்ஸ்லேயும் சரி, ஒரு லவ்லேயும் சரி, ஒரு ரொமான்டிக் பேஸ்லேயும் சரி, அவங்களோட ஸ்பேஸ்க்கு வந்து எப்போயுமே வந்து ஒரு அன்ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே நான் கேரக்டர் சொல்லியிருக்கேன். ஸோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணும்போது அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க அப்படின்றத, ஒரு ரியல் லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத சூப்பராக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்து அந்த ஹாப்பினஸ் கிடையவே கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம். அதுதான் இங்கே அந்த இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்கிட்டு ஸோ உங்கள் மனசில் பதிஞ்சதை அப்படி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலிட் வந்து எதை ரெஃப்யூஷல் வந்து பண்ணுறாங்கன்னா, இந்த ஹாப்பி எண்டிங்கை வந்து வந்து இந்த ஃபேண்டசி வேர்ல்டையோ இல்லை வந்து ஒரு ரொமான்டிக் ஷேக்ஸ்பியர் மாதிரியான ஒரு லெவல் ரொமான்டிக்கோ விரும்புகிறதே கிடையாது. லைஃப்பில் நடக்கிற ரியாலிட்டி, லைஃப்பில் நடக்கிற ஒரு ஒரிஜினல் ப்ராப்ளமை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த ஒரிஜினல் ப்ராப்ளம் வந்து எடுத்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம கேஷுவான் அந்த கேரக்டரை பற்றி ரொம்ப ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அவங்க லைஃப்பில் நடந்ததை லைட்டாக வந்து அதில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, மிடில் மார்ச் வந்து ஒரு டிப்பிக்கல் நாவல்னு சொல்கிறாங்க. இது கலெக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செவரல் மேஜர் பிளேயர்ஸ் இந்த ட்ராமா. இதில் வந்து நிறைய மேஜர்ஸ் நான் சொன்னேன்ல 35 கேரக்டர்ஸும் நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ பாருங்கள், ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், பாருங்கள் உங்களுக்கு புரியுன்ட்ருக்காங்க. நான் ரொம்ப மிடில் மார்ச் வந்து அவ்வளோ பெருசு பேசுனா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் போயிடும். ஸோ அதனால் ஷார்ட்டாக எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இந்த கதையில் என்னென்ன சொல்ல வராங்கன்ற அவுட்லைனும் கொடுத்துட்டேன். ஸோ அந்த கேரக்டர்ஸ் பாருங்கள், அவுட்லைன் பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள், நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இவருக்கு வந்து அந்த இது பிடிக்கவே பிடிக்காது. செவரல் மேரேஜஸ் நிறைய மேஜர் கேரக்டர் இருக்காங்க. இதில் வந்து மிடில் மார்ச்சில் இவங்க ஒருத்தவங்க தான் ப்ரொட்டகானிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு ப்ரொட்டகானிஸ்ட் வந்து வருவாங்க. ஸோ இவங்க வந்து மல்டிபிள் பீப்புளை வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம ஜார்ஜ் எலியட்டுக்கு ஒவ்வொரு நாவல்லையும். இவங்க வந்து பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டலுக்காக தான் இந்த நாவலே எழுதியிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஏன்னா ஒரு உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உமன்றதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இந்த நாவல் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்க வந்து ஒரு உமன் ரைட்டர் அப்படின்றதுனால அப்படி எழுதியிருக்காங்க.